ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எல்லாரும் மன்னிச்சிடுங்க. தேங்க் யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு. மெட்ராஸ்காரன் கதை வாலி சொன்னாரு. சூப்பரான ஒரு கதை. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா. கதையும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா கதை சூப்பரான்ட்டு ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்பேஸ் இல்லைன்னா நல்ல படம் அப்படின்வாங்க. பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இதில் வந்து ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறது. நான் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இங்கே எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், மலையாளமாக பார்த்துருப்பாங்க. இப்போ தமிழில் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். பட் மேக்கிங்காகவும் ரொம்ப நல்லா வரும். வாலி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெய்லர்லாம் காமிச்சார். மேக்கிங் சூப்பராக இருந்தது. கங்க்ராட்ஸ் வாலி. சாம் ப்ரோ எல்லாருக்குமே நன்றி. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிகாரிகா, ஐஸ்வர்யா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜையில் ஆரம்பிப்போம். எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்து தான் அது வெற்றியா இல்லையான்னு சொல்லுவீங்க. பட் கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்ஆர் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் ஜெகதீஷ் தான். ஓகே, ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக், ஒரு 5 to 6 இயர்ஸ் பேக் வந்து ஐஸ்வர்யா கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது வந்து ஐஸ்வர்யா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணும்போது வந்து அவங்க வந்து வாலின்ற பர்சன் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. இன்ட்ரோ பண்ணணும் வந்து எனக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்ல டேரக்டர், ஃபியூச்சர் கண்டிப்பாக வந்து இவர் வந்து இப்போ இருக்கிற டாப் டேரக்டர்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த டேரக்டர் வந்து வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணோம். 2018 ஒரு கதை சொன்னார். கதை சேர்ந்து அப்பயே பண்ண ஒரு படம் ஆரம்பிச்சிருப்போம். அங்கேருந்து தள்ளி தள்ளி போய் இன்னைக்கு 2024 ஒரு படம், நல்ல படம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படம் வந்து நான் பார்க்க ரங்கோலி படம் வந்து எனக்கு அமிச்சார். இந்த படம் பாருங்க அப்படி தான் அமிச்சார். பாருங்களா அவர் ரிலீஸ் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் போய் இந்த படத்தை பார்த்தோன்னா அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. ரொம்ப சென்டிமெண்ட் ரீதியாக ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே வந்து அவர் உடனே கால் ஆச்சு, பிரதர் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே மீட் பண்ணோம். இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒன்லைன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். சொன்னேன் இந்த படம் நம்ம பண்ணலாம் பிரதர், உடனே முடிங்க. இந்த போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, இந்த படம் வந்து கம்பல்சரி நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து அவர் வாழ்க்கையில ஒரு விஷயத்து நடந்ததை அதை வந்து சில கற்பனைகளாம் கற்பனை பண்ணி ஒரு நல்ல சூப்பரா வந்திருக்கு கதை. அது எங்களும் நீங்க தான் பார்த்து கடைசி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார் கேஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து இவங்க தான் பண்ணி ஆகணும், சண்டை போட்டு ஒரு ஊருக்கா போகணும், இவர் தான் பண்ணி ஆகணும், இவங்க தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு சண்டை போட்டு கடைசியில் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான டீம் கிடைச்சிருக்கு. ஒரு முதல் படத்துலயே ப்ரொடக்ஷன்லயே வந்து இவ்வளவு பெரிய ஸ்டார் கேஸ்டோட ஒரு டீம் கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போல வாலி பிரதர் அடுத்த படமும் நம்ம இதோட பெருசா பண்ணோம், நல்லாவும் பண்ணோம். ஓகே, அப்புறம் பொறுமையாக இருந்து காலாண்டு சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்க, ரொம்ப ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்து பொறுமையா இருந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்ற மீடியா நண்பர்களுக்கும் மற்ற பிரஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.